நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூருங்க. ஒரு பிரபலமான ரைஸ் மில் ஃபேக்ட்ரியில் தாங்க இப்போ நாம இருக்கோம். இந்த இடத்துல 50 லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணியர் பயோ டேங்க் 6000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த இடத்துல ஏற்கனவே இவங்க செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த டேங்க் அடிக்கடி நிறைஞ்சிட்டு இருந்திருக்குங்க. இவங்களும் லாரி வச்சு க்ளீன் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே தான் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சுற்றியுமே வயல்கள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த இடத்துல தண்ணி ஊறிட்டே இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. நம்ம பயணியர் பயோ டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்க் க்ளீன் பண்ண தேவையில்லை. என்றைக்குமே இந்த டேங்க் நிறையாதுங்க. ஆமாங்க, இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எந்த இடத்துலையுமே இந்த டேங்க்கில் நம்ம ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோம். அதனால இந்த டேங்க்கில் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ வெளியே வர்றதோ இல்லை வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வரதோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால இந்த டேங்குக்குள்ளே மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாது. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே கொண்டு போய்க்கலாங்க. ரிங் போட்டு பூமிக்கு கீழே கொண்டு போகும்போது தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தி விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி ட்ரைனேஜ் இருக்கிறதுனால இதுலேருந்து வெளியே வர தண்ணியை நாங்கள் ட்ரைனேஜில் விட்டுக்கிறோம் அப்படின்னு இந்த கஸ்டமர் கேட்டிருந்தனால இங்கே நாம் அந்த மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ளே எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்க் இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பியில் பயோ டேங்க் கிடைக்குது, அதே மாதிரி காங்க்ரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது. இந்த மாதிரி என்ன டேங்க் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஒரு டைம் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிங்கனாவே அதனோட காஸ்ட் 1500லேருந்து 2000 வரைக்கும் வரும். இதுவே நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு டைமும் பண்ணும்போது அதனோட காஸ்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கிறதுனால நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லி இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. இந்த தண்ணீரை வெளியே சுத்திகரித்து வரும் இல்லைங்களா, அதுலேயுமே எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி, டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. ஃப்யூச்சரில் இவங்க கம்பெனி ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.